வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் தேசிய நெடுஞ்சாலை குகைப்பாதையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நடந்து சென்று ஆய்வு. அடிக்கடி விபத்து நேருவதற்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை பற்றி கலாய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் மு.க.ஸ்டாலின். தொண்டர்கள் கூறும் குறைகளை குறித்து வைத்து ஜூன் 5ஆம் நாளுக்குள் அறிக்கை அளிக்க அறிவுறுத்தல். ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை என்று நடிகர் ரவி மோகன் அறிவிப்பு. சாதுவாக இருந்த தன்னை சிலர் சீண்ட முயல்வதாக குற்றச்சாட்டு. சீனாவிடம் இருந்து விடுதலை பெற்றதாக அறிவிக்க வேண்டாம் என்று தைவானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. சீன அதிபரை சந்தித்து பேசிய பின் முந்தைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அமெரிக்க அதிபர். இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் சதாராவுக்கும் பூனேவுக்கும் இடையே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள குகை பாதையை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நடந்து சென்று பார்வையிட்டுள்ளார். மகாராஷ்டிரத்தின் சதாராவுக்கும் பூனேவுக்கும் இடையே 130 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அந்த பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பார்வையிட்டார். அப்போது புந்தி என்னும் இடத்தில் நடைபெற்று வரும் குகைப்பாதை பணிகளை பார்ப்பதற்காக அதன் வழியாக நடந்து சென்றார். அந்த பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்தக்காரருக்கு அறிவுறுத்தினார். அதேபோல் நவாலே என்னும் இடத்தில் உள்ள மேம்பால பணிகளையும் பார்வையிட்டார். இப்பகுதியில் அடிக்கடி விபத்துகள் நேருவதற்கான காரணங்களை கண்டுபிடித்து அதை திருத்திக் கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். சட்டமன்ற தேர்தல் தோல்வி பற்றி 234 தொகுதிகளுக்கும் சென்று கலாய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ள திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஜூன் 5ஆம் நாளுக்குள் அறிக்கை அளிக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தேர்தல் தோல்வி பற்றி ஆய்வை எப்படி மேற்கொள்வது என சில முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொருவரும் தலைமை கழகத்தின் பிரதிநிதிகளாக தனது சார்பில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் தனது காதுகளாக செல்பவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட விருப்பு வெறுப்பின்றி கட்சிக்காரர்கள் சொல்லும் உண்மையை அப்படியே வந்து தன்னிடம் சொல்வது மட்டுமே அவர்களின் வேலை என்று கூறியுள்ளார். யாரையும் காப்பாற்ற முயலவும் வேண்டாம், யாரையும் பழிவாங்கவும் எண்ணக்கூடாது என்றும் 2 பேர் கொண்ட குழுவாக தான் யாரையும் சந்திக்க வேண்டும், ஒருவர் மட்டும் தனியாக சந்திக்க கூடாது என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் முடிவுகளுக்கான காரணங்களை தொண்டர்கள் கொட்டி தீர்க்கட்டும் என்றும் தலைவரான தன் மேலேயே குறை சொன்னாலும் பரவாயில்லை, அதை குறித்து வைத்து அறிக்கையில் வழங்குகள் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த குழுவினர் தரும் அறிக்கையின் அடிப்படையில்தான் கட்சியில் மாற்றங்கள் சீர்திருத்தங்களை செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளார். ஜூன் 5ஆம் நாளுக்குள் அறிக்கை அளிக்க வேண்டும் என்றும் அதன் மீதான நடவடிக்கைகளை ஜூன் மாத இறுதிக்குள் முடிக்க வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மனைவி ஆர்த்தியிடம் விவாகரத்து கிடைக்கும் வரை தான் நடிக்கப் போவதில்லை என்று நடிகர் ரவி மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் நடிகர் ரவி மோகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தேவையில்லாத அவமானங்களை தன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஆவேசத்துடன் தெரிவித்தார். தன் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க போவதில்லை என்று கூறினார். தன் குழந்தைகள் மீதான தனது பாசத்தை பற்றி கேள்வி கேட்காதீர்கள் என்றார். தனது குழந்தைகளை கூட பார்க்க விடுவதில்லை என்றும் பாசத்தை பற்றி தன்னிடம் பேசாதீர்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார். விவாகரத்து கிடைக்கும் வரை தான் நடிக்கப் போவதில்லை என கூறிய அவர் சாதுவாக இருந்த தன்னை சிலர் சீண்ட முயல்வதாக குற்றம் சாட்டினார். 95% தனது படங்கள் வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தன்னை விமர்சிப்பவர்கள் முன் இதை சொல்வதில் தவறில்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல்வேறு படங்களில் நடித்துள்ளதாகவும் கூறினார். சினிமாவில் நடிகர் என்ற இமேஜ் தனக்கு தேவையில்லை என்றும் தெரிவித்தார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்த பின் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடம் இருந்து விடுதலை பெற்றதாக அறிவிக்க வேண்டாம் என்று தைவானை எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் வணிகம், பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான பேச்சு நடத்தியுள்ளார். அப்போது புவியியல் அடிப்படையில் சீனாவில் நிலப்பரப்புக்குள் அடங்கும் தைவானுக்கு அமெரிக்க ஆயுதங்களை வழங்கக்கூடாது என்று
ட்ரம்பிடம் ஜி ஜின்பிங் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிடம் இருந்து விடுதலை பெற்றதாக அறிவிக்க கூடாது என்று எச்சரித்தார். அதிபர் டிரம்பின் பேச்சு தைவான் பற்றிய அதன் முந்தைய நிலைப்பாட்டிற்கு எதிராக உள்ளது. இதற்கு முன் ட்ரம்ப் பேசும்போது தைவான் ஏற்கனவே இறையாண்மை மிக்க நாடாக விளங்குவதால் அது விடுதலை பெற்றதாக முறைப்படி அறிவிக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் விஜய் பெயரையும் தன் பெயரையும் சொல்லி யாரிடமும் பணம் வாங்கவோ ஊழல் செய்யவோ கூடாது என தாவேகா நிர்வாகிகளுக்கு அமைச்சர் கீர்த்தனா அறிவுறுத்தியுள்ளார். சிவகாசி தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செங்கமல நாச்சியார்புரத்தில் தாவேகா செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் கீர்த்தனா, எம்ஜிஆருக்கு பின் மக்கள் மிகப்பெரிய வெற்றியை விஜய்க்கு அளித்து உள்ளதாக கூறினார். தாவேகா தொண்டர்களும் நிர்வாகிகளும் சட்டத்தை மதித்து ஒழுக்கத்துடன் இருந்து முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மக்கள் நினைத்தது போல் 100% லஞ்சம் இல்லாத ஒரு அரசாக தாவேகா இருக்கும் என அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் தனக்கன்குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தாவேகா கட்சியின் நிகழ்ச்சியில் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது முதலமைச்சர் விஜயை முடக்க வேண்டும் என்று நினைத்தவர்களின் எண்ணத்தை முறியடித்ததாக தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் தொகுதியில் வாக்குறுதி கொடுத்தது போல மாவட்ட ஆட்சியரிடம் கலந்தாலோசித்து மதுபான கடைகளை மூடப்படும் என்று கூறினார். மக்கள் நினைத்தது போல 100% லஞ்சம் இல்லாத ஒரு அரசாக இருக்கும் என்று உறுதியளித்தார். பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துகளை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு அமைக்கப்பட உள்ளது என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகரில் உள்ள பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகைக்கு அமைச்சராக பதவியேற்ற பிறகு அமைச்சர் கீர்த்தனா முதல் முறையாக வருகை தந்தார். அப்போது அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் அமைச்சர் கீர்த்தனா செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது பட்டாசு தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் விபத்துக்களை தடுப்பது குறித்து ஆராய புதிய குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இக்குழுவில் துறை சார்ந்த வல்லுநர்கள், பட்டாசாலை உரிமையாளர்கள் மற்றும் பட்டாசு தொழிலாளர்கள் ஆகிய 3 தரப்பினருடன் கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க உள்ளதாக கூறினார். முழுமையான புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கீடு குறித்த விவரங்கள் 2 அல்லது 3 நாட்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று தெரிவித்தார். திருப்பூர் மாநகராட்சியில் மேம்பால பணிகள், சுரங்க பாலம், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மத்திய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூரில் உள்ள மேம்பால பணிகள், எம்ஜிஆர் சிலை அருகில் சுரங்க பாலம், அரசு மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, மத்திய பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் பாலமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திருப்பூர் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் ஒப்பந்ததாரரிடம் மேம்பால பணிகளை விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். தொடர்ந்து மத்திய பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறை வசதிகள் குறித்து ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் உடன் இருந்தனர். குன்றத்தூரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து மணஞ்சேரியில் கட்சி கொடியினை ஏற்றி வைத்தார். இதனையடுத்து ஆண்டாள் குப்பத்தில் உள்ள நகர செயலாளர் பிரேம் ஆனந்தின் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை பெற்று தந்தமைக்கு நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினால் வாகனங்களுக்கான தகுதி சான்று உடனடியாக ரத்து செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தஞ்சையில் காவல்துறையின் ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதனம், வட்டார போக்குவரத்து அலுவலர், கல்வித்துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர்.
அப்போது வாகனங்களில் பிரேக் சரியாக உள்ளதா, அவசர கால வழி இருக்கிறதா என்பது உள்ளிட்ட 20 தகுதிகள் குறித்து பரிசோதித்தனர். இதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியபோது, தஞ்சை மாவட்டம் முழுவதிலும் உள்ள 1163 பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படுகிறது என்று தெரிவித்தார். பள்ளி வாகனங்களை வேகமாக ஓட்டினாலோ, மாணவர்களில் உரிய இடத்தில் பாதுகாப்பாக இறக்கிவிடாமல் நடு ரோட்டில் இறக்கிவிட்டாலும், பிரேக் இல்லாவிட்டாலும் வாகனங்களுக்கான தகுதி சான்று உடனடியாக ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில், காரைக்காலில் வீடு தேடி வரும் கணக்காளர்களிடம் பொதுமக்கள் சரியான விவரங்களை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் இசிதா ரதி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் முதன்மை மாவட்ட மக்கள் தொகை கணக்கு அதிகாரியுமான இசிதா ரதி இந்திய அரசின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதலாம் கட்டமாக வீடுகள் பட்டியலிடுதல் மற்றும் வீட்டு கணக்கெடுப்பு பணிகள் காரைக்கால் மாவட்டத்தில் ஜூன் மாதம் முழுவதும் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இந்த நிலையில் மே 17 முதல் மே 31 வரை தன் கணக்கெடுப்பு வலைதளம் இயங்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த செயல்பாட்டில் மக்கள் தங்களை தாங்களாகவே ஈடுபடுத்திக் கொள்ள se.census.gov.in என்ற வலைதளத்தில் சென்று தங்கள் செல்பேசி எண்ணை கொண்டு பதிவு செய்து OTP மூலம் தங்கள் கணக்கை பதிவு செய்து கொள்ளலாம். இதுவரை இல்லாத வகையில் முழுவதுமாக கணினி மையமாக்கப்பட்ட முறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுக்கோட்டையில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 696 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா ஆய்வு மேற்கொண்டார். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 696 பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் வருவாய் கோட்டாட்சியர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் போது வாகனத்தின் ஓட்டுநருக்கும் உதவியாளருக்கும் அவசர கால கதவை திறக்க தெரியவில்லை. இதனால் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் உடனடியாக அந்த கதவை உடைத்து திறந்து அதை எப்படி திறக்க வேண்டும் என்று செயல்முறை விளக்கம் அளித்தார். இதன் பின்னர் ஆட்சியர் அருணா ஓட்டுநரும் உதவியாளரும் வாகனங்களில் எமர்ஜென்சி கதவு எப்படி திறக்க வேண்டும் என்பதை தெரிந்திருக்க வேண்டும் என்று CCTV கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகும் காட்சிகளை 15 நாட்களுக்கு பிறகு பள்ளியில் சேமித்து வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். வாகனத்தில் தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் முதலில் குழந்தைகளை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். பள்ளி வாகனத்தில் குறைபாடுகள் இருந்தால் அது நிவர்த்தி செய்த பிறகு மீண்டும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு தகுதி சான்று வழங்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 250 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை கீழ்பெண்ணாத்தூர் செங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 250 தனியார் பள்ளி வாகனங்களை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் ஆய்வு செய்தார். அப்போது பல்வேறு பள்ளி பேருந்துகளில் முதலுதவி பெட்டி இல்லாமல் இருந்த நிலையில் அனைத்து பேருந்துகளிலும் கட்டாயம் முதல் உதவி பெட்டி வைக்க வேண்டும் என்றும், அதிவேகமாக செல்லும் வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்தார். இதையடுத்து பள்ளி குழந்தைகள் செல்லும் வாகனத்தில் தீ விபத்துக்கள் ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும், மருத்துவ குழுக்கள் மூலம் மேற்கொள்ள வேண்டிய முதலுதவி சிகிச்சை குறித்தும் விரிவாக ஓட்டுநருக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது. மதுரையில் விதிகளை மீறி மது விற்றதுடன் அங்கேயே உணவு தயாரித்த மது விடுதிக்கு கலால் அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மதுரை மாநகர வடக்கு கலால் துறையின் கீழ் உள்ள தத்தநேரி டாஸ்மார்க் மதுக்கடையில் செயல்பட்டு வந்த மது விடுதியில் விதிகளை மீறி சட்டவிரோதமாக மது விற்றதும், கேஸ் சிலிண்டர் அடுப்பை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தயாரித்ததும் தெரியவந்தது. இதையடுத்து மதுரை கலால் துறை உதவி ஆணையர் பச்சமுத்து, டாஸ்மார்க் வடக்கு மேலாளர் ரமேஷ், வடக்கு கோட்ட கலால் அலுவலர் பிரேம் கிஷோர் ஆகியோர் அந்த மதுபான விடுதிக்கு சீல் வைத்துள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்திற்கு புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் வந்தபோது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக நம்பிக்கை எடுப்பு தீர்மானத்தில் வாக்களித்த 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் கட்சி பதவியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பறித்து அந்த பதவிக்கு புதிய நபர்களை நியமித்தார்.
இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கரின் பதவி பறிக்கப்பட்டு அந்த பதவிக்கு வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளராக இருந்த பழனிவேலை நியமனம் செய்தார். இதற்கிடையில் புதுக்கோட்டையில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்திற்கு புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேல் வருவதாக தகவல் பரவியது. தொடர்ந்து கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் குவிந்தனர். சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் நிலையில் இருந்ததால் காவல்துறையினர் உடனடியாக அதிமுக மாவட்ட அலுவலகத்தை பூட்டி அதன் சாவியை வருவாய்த்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதன் பின்னர் அந்த பகுதியில் 100க்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இதனையடுத்து மாவட்ட செயலாளர் பழனிவேல் அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்தபோது அலுவலகம் முன் கூடியிருந்த விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 தரப்பையும் சமாதானம் செய்து காவல்துறையினர் அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சுதா மீண்டும் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி 7வது வார்டு உறுப்பினராக திமுகவை சேர்ந்த சுதா ஆலங்குளம் பேரூராட்சி தலைவராக இருந்தார். பேரூராட்சி செயல் அலுவலர் அறிவிப்பானை வழங்கியும் இவர் தனது சொத்துக்களுக்கு வரி செலுத்தாமல் இருந்துள்ளார். இது தொடர்பாக 9வது வார்டு கவுன்சிலர் சுபாஷ் சந்திரபோஸ் சொத்து வரியை உரிய காலத்திற்குள் செலுத்தாத சுதாவை வார்டு உறுப்பினர் தலைவர் ஆகிய 2 பதவிகளிலும் இருந்து நீக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுதாவை 3 மாதத்திற்குள் தகுதி நீக்க உத்தரவிட்டது. நீதிமன்ற உத்தரவுப்படி ஆலங்குளம் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் தலைவர் ஆகிய பதவிகளில் நீடிக்க சுதா தகுதி இழந்ததாக பேரூராட்சி செயல் அலுவலர் அக்டோபர் 21ஆம் தேதி உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து சுதா தென்காசி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். வழக்கை விசாரித்த மாவட்ட முதன்மை நீதிமன்ற நீதிபதி ராஜவேல் வழக்கின் தீர்ப்பு வரும் வரை சுதா வார்டு கவுன்சிலர் தலைவர் பதவியில் தொடர்ந்து நீடிப்பார் என மார்ச் மாதம் உத்தரவிட்டார். நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சுதா பேரூராட்சி தலைவராக மீண்டும் பொறுப்பேற்றுக் கொண்டார். திருவாசக தெய்வீக மாநாடு ஜூலை மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் திருவண்ணாமலையில் நடைபெறும் என திருப்பெருந்துறை அடியார்கள் தலைவர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் திருப்பெருந்துறை அடியார்கள் குழு அலுவலகத்தில் குழுவின் தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பு சார்பில் ஜூலை மாதம் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் திருவாசக தெய்வீக மாநாடு நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். இந்த 2 நாள் மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள பல ஆன்மீக பெரியோர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக குருக்கள் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அருளாசி வழங்க உள்ளதாக கூறினார். பேட்டியின் போது தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பின் நிர்வாகிகள் திவ்யாஸ்ரீ, ரத்னா, செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். வாழப்பாடியில் சரக்கு வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் துக்கியாம்பாளையத்தைச் சேர்ந்த அருண்குமார் என்பவர் வீட்டு சமையல் பொருட்கள் வாங்குவதற்காக வாழப்பாடியில் இருந்து வேலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முன்னால் சென்ற சரக்கு வாகனத்தின் மீது அவரது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அருண்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாழப்பாடி காவல்துறையினர் அருண்குமார் உடலை மீட்டு வாழப்பாடி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கும்பகோணம் அருகே நாட்டு வெடி தயாரிக்கும் இடத்தில் வெடி விபத்து ஏற்பட்டதால் கட்டிடம் முற்றிலுமாக இடிந்து சேதமடைந்துள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் மணப்படையூரில் ஜேசுதாஸ் என்பவர் நாட்டு வெடி தயாரித்து வருகிறார். இங்கு 20ற்கு மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் கடந்த 9ஆம் தேதி வெடி விபத்து ஏற்பட்டு கட்டிடம் தரைமட்டமான நிலையில் தற்போது அதிக சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டு மற்றொரு கட்டிடமும் தரைமட்டமானது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். அதிர்ஷ்டவசமாக இந்த வெடி விபத்தில் பெரும் உயிர் சேதம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது.
இதையடுத்து சுவாமிமலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவொற்றியூரில் நடைபாதை வியாபாரிகளிடம் தினமும் பணம் வசூலித்து சீட்டு நிறுவனம் நடத்தி வந்த நபர் திடீரென தலைமறைவானதால் பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை திருவொற்றியூர் அருகே தாங்கல் பகுதியில் தனியார் சீட்டு நிறுவனம் கடந்த 15 வருடங்களாக செயல்பட்டு வந்தது. இதில் அப்பகுதி வியாபாரிகள் தினமும் சேமித்து வைத்த பணத்தை கட்டி வந்துள்ளனர். இதையடுத்து வியாபாரிகள் நிறுவனத்தின் உரிமையாளர் செல்போனை அழைத்தபோது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும், பின்னர் நிதி நிறுவன அலுவலகத்திற்கு சென்று விசாரித்த போது அங்கு பணி செய்யும் ஊழியர்கள் அவர் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை என்று கூறியதால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதன் பின்னர் இது தொடர்பாக அனைவரும் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்திலிருந்து லட்சக்கணக்கில் சேமிப்புக்காக சேர்த்து வைத்ததாகவும், தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். 3 கோடி ரூபாய் பண மோசடி என்பதால் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கும்படி அனுப்பிய நிலையில் அவர்கள் செய்வது அறியாது காவல் நிலைய வாசலில் நின்று தங்களுடைய பணத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே விவசாய நிலத்தில் தாழ்வாக செல்லும் மின் கம்பிகளை இழுத்து கட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொன்னேரி அடுத்த வன்னிப்பாக்கத்தில் வயல்வெளிகளில் மின் கம்பிகளுக்கு இடையே கம்பிகள் மிகவும் தாழ்வாக உள்ளது. இதனால் விவசாயிகள் மிகவும் அச்சத்தில் உள்ளனர். டிராக்டர்கள் உழும்போதும் நெல் அறுவடை இயந்திரங்கள் அறுக்கும் போதும் மின்கம்பியில் உராய்வது போல் உள்ளது. இந்த மின்கம்பிகளை இழுத்து கட்டுவதற்கு பலமுறை மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் வன்னிப்பாக்கம் கிராமத்திலேருந்து பேசுகிறோம் சார். எங்கள் ஊரில் நான் ஒரு 10 ஏக்கரா பயிர் செய்கிறேன். இந்த பயிரில் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா தாழ்வாக லைன் மின் கம்பி மின் இணைப்பு ஓடின்னு இருக்கு. இது நம்ம மீஞ்சூர் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை ஒரு வாட்டி கூட அவங்க பார்க்கவும் பார்க்கல. அது மொத்தமே நிராகரிச்சா இருக்கிறாங்க. அறுவடை மிஷின் போனாலும் மிஷின் போக முடியல. ஏற்கனவே ஒரு வாட்டி அறுவடை மிஷின் போயிட்டு அந்த கரண்ட்ல மாட்டுற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் தப்பிச்சு எடுத்துன்னு வந்துட்டோம். அப்பவும் நாங்கள் சொன்னால் அவங்க தகுந்த ஒரு பதிலும் சொல்லலை. மறுபடியும் அந்த ஒயருங்களை வெளிச்சும் அவங்க கட்டலை. இதை நீங்கள் அதிகாரிங்க இதை எப்படியாவது சரி பண்ணீங்கன்னா எங்கள் விவசாயத்துக்கு ஆளுங்க வர்றதுக்கும் பயந்து நிற்கிறாங்க. அதனால இந்த ஒயருங்க கட்டினீங்கன்னா எங்களுக்கு உயிருக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும், எங்களுக்கும் ஒரு நன்மையாக சேரும். விழுப்புரம் அதிமுக கட்சி அலுவலகத்தை திறவுகோல் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடம் இருந்து பெற்றுத்தர கோரி மாவட்ட செயலாளர் பசுபதி காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அறிவுறுத்தலை மீறி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 26 பேர் தாவேகா அரசிற்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தனர். இதனால் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து சி.வி. சண்முகத்தை நீக்கிவிட்டு பசுபதியை புதிய மாவட்ட செயலாளராக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்நிலையில் விழுப்புரம் அதிமுக அலுவலகத்தை பயன்படுத்துவதில் பழனிசாமி சண்முகம் அணியினரிடையே மோதல் உருவாகியுள்ளது. இதனால் புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி கட்சி அலுவலகத்தின் திறவுகோலை சி.வி. சண்முகம் ஆதரவாளர்களிடம் இருந்து பெற்றுத்தர கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் 1000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு போட்டி போட்டு மீன்பிடித்து மகிழ்ந்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் கள்ளந்திரை 5 கோவில் முத்தல் கோவிலுக்கு உரிமையான கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் அழகர் கோவில், கீழ கள்ளந்திரை, தொப்பாளம்பட்டி, கீழையூர், கிளவளவு, அரித்தாம்பட்டி, கிடாரிப்பட்டி ஆகிய ஊர்களைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஊர் பெரியவர்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு வந்து மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் ஒன்று சேர கண்மாய்க்குள் இறங்கி பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கைசால், ஊத்தா, கூடை ஆகியவை வைத்து மீன்களை பிடித்தனர். இதுபோன்ற மீன்பிடி திருவிழா நடத்துவதால் நல்ல மழை பொழிந்து பயிர் தொழில் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வீட்டில் கஞ்சா செடி வளர்த்த பட்டதாரி இளைஞரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டை வ.உ.சி. நகரைச் சேர்ந்த எட்வின் ஜார்ஜ் பிகாம் படித்துவிட்டு சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். திருமணமாகி மனைவியை பிரிந்து தனது தந்தையுடன் குடியிருந்து வருகிறார்.
தந்தையுடன் ஏற்பட்ட தகராறில் அவர் தாய் கொளத்தூரில் உள்ளார். இந்த நிலையில் எட்வின் ஜார்ஜ் வீட்டின் மாடத்தில் கஞ்சா செடி வளர்ப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற காவல்துறையினர் கஞ்சா செடி வளர்த்திருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். அதன் பின்னர் செடியையும் அழித்து எட்வினை கைது செய்தனர். விருத்தாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் தனியார் பள்ளி கல்லூரி பேருந்துகளின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் பெண்ணாடம், திட்டக்குடி, வேப்பூர் தனியார் பள்ளி கல்லூரிகளின் பேருந்துகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து வாகனங்களிலும் கேமரா, தீயணைக்கும் கருவிகள், அவசர கதவு ஆகியவை உள்ளதா என ஆய்வு செய்தனர். உடன் விருத்தாச்சலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் பெரியசாமி, காவல் ஆய்வாளர் பிரதாப் ஆகியோர் இருந்தனர். மொத்தம் 484 வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. கோவையில் நள்ளிரவில் போதையில் ஆட்டம் போடுவதுடன் பைக் ரேஸ் நடத்தி அட்டூழியம் செய்வது அதிகரித்துள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் வைரலாகி உள்ளது. கோவை சிட்ராவில் தனியார் மருத்துவமனைக்கு எதிரே நள்ளிரவில் இளைஞர்கள் மது போதையில் வாகனங்களை நடுசாலையில் நிறுத்தி வைத்து கூச்சலிட்டு ஆட்டம் போட்டனர். இதனால் அவசர சிகிச்சைக்காக வரும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் இடையூறு ஏற்பட்டது. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் அந்த பகுதியை விட்டு விரைவாக சென்றனர். இதேபோல் கவுண்டம்பாளையத்தில் இளைஞர்கள் மாற்றி அமைக்கப்பட்ட சைலன்சர்களுடன் பைக்குகளை இயக்கி அதிக சத்தத்துடன் ஆபத்தான முறையில் பைக் ரேஸ் மற்றும் வீலிங் போன்ற செயல்களில் ஈடுபட்டனர். இந்த சம்பவங்களில் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி பொதுமக்களிடையே கடும் எதிர்ப்பை கிளப்பியுள்ளது. இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே அகர ஆதனூர் புற்றடி மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவில் ஏராளமானோர் கை குழந்தைகளை தூக்கி கொண்டு தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி வட்டம் அகர ஆதனூர் பூச்சடி மாரியம்மன் கோவிலில் மே முதல் நாள் பூச்சொரிதலுடன் காப்பு கட்டி விழா தொடங்கியது. நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடைபெற்றது. 15ஆம் நாள் தீமிதி திருவிழாவில் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பூக்குழியில் சத்தியக்கரகம் இறங்கியதை தொடர்ந்து பெண்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீக்குழியில் இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர். பக்தர்கள் ஏராளமானோர் தங்களது கை குழந்தைகளை தூக்கி கொண்டு தீ மிதித்தது காண்போரை மெய் சிலிர்க்க வைத்தது. தொடர்ந்து தீக்குழி முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. பெண்கள் மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபட்டனர். கொடியாத்தம் ஸ்ரீ கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவில் 80 டன் குப்பைகளை ஒரே இரவில் அகற்றிய தூய்மை பணியாளர்கள் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள கெங்கையம்மன் கோவிலில் சிரசு திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுமார் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். இதற்கிடையே நகர் முழுவதும் பக்தர்களுக்கு அன்னதானம், நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. அப்போது பக்தர்கள் பயன்படுத்திய பாக்குத்தட்டு, பிளாஸ்டிக் டம்ளர், தட்டுகள் குப்பைகளாக போடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குடியாத்தம் நகராட்சி சார்பாக தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கோபாலபுரம் கெங்கையம்மன் ஆலயம், தருணம்பேட்டை, சுண்ணாம்புப்பேட்டை மற்றும் பழைய புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்துள்ள குப்பைகளை வேன் மற்றும் லாரிகள் மூலமாக அகற்றினர். இந்த நிலையில் நகராட்சி தலைவர் சவுந்தரராஜன் தூய்மை பணியில் ஈடுபட்டு வரும் பணியாளர்களின் பணிகளை பார்வையிட்டு அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். கோவை அருகே உள்ள தனியார் திரையரங்கில் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெளியானதை அவரது ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். கோவை மாவட்டம் துடியலூர் பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கில் சூர்யாவின் கருப்பு திரைப்படம் வெளியானதை அடுத்து சூர்யா ரசிகர் மன்றத்தினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சூர்யா பேனருக்கு பால் அபிஷேகம் செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபடும் போது ரசிகர் ஒருவர் ஆபத்தான முறையில் பட்டாசை கையில் பிடித்தவாறு சுழற்றினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 120 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,28,728 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். மகாராஷ்டிரத்தில் தேசிய நெடுஞ்சாலை குகை பாதையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நடந்து சென்று ஆய்வு. அடிக்கடி விபத்து நேருவதற்கான காரணங்களை கண்டறிந்து சரி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு. சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை பற்றி கலாய்வு செய்ய 38 பேர் கொண்ட குழுவை அமைத்தார் மு.க. ஸ்டாலின். தொண்டர்கள் கூறும் குறைகளை குறித்து வைத்து ஜூன் 5ஆம் நாளுக்குள் அறிக்கை அளிக்க அறிவுறுத்தல். ஆர்த்தியிடம் இருந்து விவாகரத்து கிடைக்கும் வரை நடிக்கப் போவதில்லை என்று நடிகர் ரவி மோகன் அறிவிப்பு. சாதுவாக இருந்த தன்னை சிலர் சீண்ட முயல்வதாக குற்றச்சாட்டு. சீனாவிடம் இருந்து விடுதலை பெற்றதாக அறிவிக்க வேண்டாம் என்று தைவானுக்கு ட்ரம்ப் எச்சரிக்கை. சீன அதிபரை சந்தித்து பேசிய பின் முந்தைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டார் அமெரிக்க அதிபர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.